நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பாட்டை பாடனாலே அது ஒரு தனி சுகையா. தலைவன் தாயா. நாட்டில் பணக்காரனுங்களை விட ஏழ்மையில் இருக்கிறவன் தாயா அதிகமாக இருக்கிறான். இந்த ஏழைங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நானே ஏழ்மையில் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறது? கடவுளே, நான் பண்ண முடியாத நீ பண்ணுப்பா. இப்போ நம்மளுக்கு காசு தேவைன்னா எவனா ஒருத்தனை ஆட்டையை போடணும். அதோ ஒருத்தர் வராரு பாரு, என்னவோ டிஎம் சௌந்தரராஜனுக்கு சித்தவா பையன் மாதிரி அவ்வளோ சூப்பராக பாடினு வராரு. அவரை எப்படின்னா பேசி விட்ட போட்டு இன்னைக்கு ஆட்டையை போட்ட வேண்டியதான். ஐயா 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 ஐயா, பாட்டு ரொம்ப சூப்பராக பாடினீங்க, நான் இசையிலே முழுகிட்டேன். என்ன தம்பி நீ வேற இதுக்கெல்லாம் புகுந்துக்கிட்டு? ஐயா நீங்கள் தானே? ஐயா நீங்கள் தான் நினைக்கிறேன். ஐயா இதாங்க ஐயா. ஏன் தம்பி 100 ரூபாய் எனக்கு தரீங்க? என்ன தெரியல, உங்ககிட்ட 100 ரூபா வாங்கியிருந்தானே, அதை திருப்பி கொடுக்கலாம் தான் வந்தேன். எப்போ தம்பி வாங்கினேன்? ஐயா போன வாரம் ஒயின் ஷாப்பில் அப்போ தானே கொடுத்தீங்க. போதையில் கொடுத்துட்டு இருப்பேனா? சரி தம்பி, உண்மையிலே உன்ன மாதிரி நல்லவங்க தான் இந்த நாட்டுக்கே தேவை. ஏன்னு கேட்டால் எப்போ நீ வாங்கினது இந்த 100 ரூபாயை, ஆனால் மறக்காமல் எட்டாந்து கொடுக்குற பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் மறந்துட்டேன், ஆனால் நீ மறக்கலை பாரு. ஐயா அவசர காலத்தை உதவுங்க தெய்வத்துக்கு சமம். அந்த மாதிரி நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி. ஐயா வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. ஐயா நான் தெய்வ லெவலெல்லாம் என்னை கொண்டு போவாதீங்க. ஐயா எப்பவுமே சதா மனுஷனாகவே இருக்கிறேன். இல்லை ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடவுள், மனித கடவுள்.